நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். அயலான் திரைப்படத்தோட 2வது பாகத்துக்கான ஒப்பந்தம் கையெழுத்து ஆகியிருக்கிறதா ஃபேண்டம் எஃப்எக்ஸ் நிறுவனம் அறிவிச்சிருக்கு. இயக்குனர் ரவிக்குமார் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிப்புல ஜனவரி 12ஆம் தேதி வெளியான படம் தான் அயலான். பல ஆண்டுகளா ப்ரொடக்ஷன்ல இருந்த இந்த படம் பல இடையூறுகளை தாண்டி வெளியாச்சு. ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்ற இந்த திரைப்படம் முதல் 10 நாள்லயே 90 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டுல நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிற நிலையில தெலுங்கு மாநிலங்கள்லயும் ஜனவரி 25ஆம் தேதி வெளியிட திட்டமிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த படம் இன்னும் சில நாட்கள்லயே 100 கோடிக்கு மேல வசூல் செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிச்ச டாக்டர் திரைப்படமும், சிபி சக்கரவர்த்தி இயக்கத்துல அவர் நடிச்ச டான் திரைப்படமும் 100 கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்கு. அடுத்தடுத்து 2 100 கோடி படங்களை கொடுத்திருக்கிற சிவகார்த்திகேயனுக்கு அயலான் 3வது 100 கோடி படமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல SK21 திரைப்படத்தோட வேலைகள் பயங்கர பிஸியா போய்கிட்டு இருக்கு. இந்த படத்துல சாய் பல்லவி முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை தயாரிக்கிற கமல்ஹாசன் இந்த படத்துல ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்கிறதாவும் ஒரு தகவல் இருக்குது. படத்தோட டீசர் சீக்கிரமா வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து AR முருகதாஸ் இயக்கத்துல ஒரு படத்துல நடிக்கிற சிவகார்த்திகேயன் எப்போ அயலான் 2 படத்துக்கான பணிகளை தொடங்குவார் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அயலான் படத்தோட முதல் பாகம் வெளியாகிறதுக்கு பல இடையூறுகள் இருந்தாலும் 2வது பாகத்துக்கு அந்த அளவு இடையூறுகள் இருக்காது அப்படின்னு நடிகர் சிவகார்த்திகேயன் முன்னாடியே சொல்லியிருந்தாரு. அயலான் 2 திரைப்படம் இன்னும் சில ஆண்டுகள்ல எந்த ஒரு இடையூறும் இல்லாம வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.